வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 16/2/2025 குரோதி வருடம் ஆசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. சோளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:34, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:01 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:51 வரை, உத்திரம் பின்பு ஹஸ்தம். யோகம் இன்று காலை 6:33 வரை, மரண யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:51 வரை, அவிட்டம் பின்பு சதயம். மேஷராசி நேயர்களே, நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மாற்றங்கள் உண்டாகும். வழக்கு விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி கௌரவங்கள் கூடும். பரணி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கிருத்திகை யோசித்து செயல்படுவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, மனதளவில் எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் முயற்சிகளில் லாபங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை தன்னம்பிக்கை ஏற்படும். ரோகிணி அனுகூலமான நாள். மிருகசிரேஷம் மகிழ்ச்சிகள் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். மனதில் நிம்மதியான நிலை ஏற்படும். எதற்கும் சாதகமான சூழ்நிலை கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிருஷம் மகிழ்ச்சிகள் கூடும். திருவாதிரை நிம்மதி உண்டாகும். புனர்பூசம் கடமைகள் கூடும். கடகராசி நேயர்களை, எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும். வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும். எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பொறுமையுடன் செயல்படவும். நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பூசம் கௌரவங்கள் மேலோங்கும். ஆயில்யம் பொறுமையுடன் செயல்படவும். சிம்மராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் மாற்றமான நிலை உருவாகும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும். ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் மாற்றங்கள் கிடைக்கும். பூரம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். உத்திரம் தடைகள் விலகும். கன்னிராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். தடைகள் விலகும். மென்மையான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் சிந்தனைகள் கூடும். ஹஸ்தம் ஆதரவுகள் கிடைக்கும். சித்திரை ஒத்துழைப்புகள் அதிகமாகும். துலாம் ராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படவும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. வருமானம் மேலோங்கும். ஆசைகள் பூர்த்தியாகும். அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை உண்டாகும். ஆர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை யோசித்து செயல்படவும். சுவாதி அனுபவங்கள் கிடைக்கும். விசாகம் வளமான நாள். விருச்சிகராசி நேயர்களே, தேகநலன் சீராகும். எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். நட்பு வட்டாரத்தில் சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
விசாகம் கௌரவங்கள் கூடும். அனுஷம் சிந்தனைகள் அதிகமாகும். கேட்டை நிம்மதி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். மன அமைதியுடன் செயல்படுவீர்கள். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். யோசித்து செயல்படவும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பொருள் வரவுகள் அதிகமாகும். பணியில் கடமைகள் கூடும். ஆதாயங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். பூராடம் வளமான நாள். உத்திராடம் கடமைகள் கூடும். மகர ராசி நேயர்களே, திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தேகநலன் சீராகும். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுவது நல்லது. மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் திறமைகள் கூடும். திருவோணம் மனக்கசப்புகள் நீங்கும். அவிட்டம் ஆதரவுகள் அதிகமாகும். கும்பராசி நேயர்களே, புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் கூடும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். நிதானம் தேவை. அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அவிட்டம் குழப்பங்கள் தீரும். சதயம் நிதானம் தேவை. புரட்டாதி யோசித்து செயல்படவும். மீனராசி நேயர்களே, பணியில் முன்னேற்றமான நிலை ஏற்படும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும். ஆர்வமான நிலை ஏற்படும். சந்தர்ப்பங்கள் கூடும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும். ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். முயற்சிகளும் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி வளர்ச்சிகள் கூடும். உத்திரட்டாதி ஆதரவான நாள். ரேவதி சந்தர்ப்பங்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.